ஜனநாயகத்தை பாதுகாக்கும் புதிய விடியலாக ஜூன் 4ஆம் தேதி இருக்கும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை பாரிமுனையில் உள்ள ராஜா அண்ணாமலை மன்றத்தில் அமைச்சர் சேகர்பாபு தலைமையில் கலைஞரின் வரலாற்று புகைப்பட கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சியை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன், இதை கலைஞரின் வரலாறு என்று சொல்வதை விட தமிழரின் வரலாறு என்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும் என்றார். கடுமையான விமர்சனங்களை கடந்து, அவதூறுகளை கடந்து தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் கலைஞர் ஆற்றிய பங்கு வரலாற்றில் என்றும் நிலைத்து நிற்கும் என்று திருமாவளவன் தெரிவித்தார். இந்திய கூட்டணி வெற்றிக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பங்களிப்பு மகத்தானது என்று கூறிய திருமாவளவன், தமிழ்நாட்டில் தாமரை மலர இடமே இல்லை என்றார். புதிய விடியலாக ஜூன் 4ஆம் தேதி நமக்கு மலர இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியா கூட்டணியின் வெற்றிக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களின் பங்களிப்பு என்பது மகத்தானது. இந்த வெற்றிக்கு பின்னர் அது மேலும் உறுதிப்படுத்தப்படும். இந்தியா கூட்டணியின் ஆட்சி அமர்வதில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு, குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பங்களிப்பு, அதிலும் குறிப்பாக திமுக தலைவர் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கதாக அமையும். சென்னை தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழா சிறப்பு புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்ட திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி, நாம் கலைஞரோடு என்றும் இருக்கிறோம் என்கிற போதை கலந்த மகிழ்ச்சியை இந்த கண்காட்சி அளித்திருக்கிறது என்றார். தந்தை பெரியாரின் வாழ்நாள் குருகுல மாணவனாக, பேரறிஞர் அண்ணாவின் அருமை தம்பியாக, ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உடன்பிறப்புகளின் அண்ணனாக அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிற காரணத்தால் தான் பசுமை நினைவுகளை என்னென்னைக்கு நினைவூட்டி கலைஞர் மறையவில்லை, நம்முடன் நிறைந்திருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு இதைவிட பெரிய ஆவணம் வேறு இருக்க முடியாது. கண்காட்சியை பார்வையிட்ட சென்னை மாநகராட்சி துணை மேயர் மகேஷ்குமார், கலைஞர் ஒவ்வொரு கட்டமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் தமிழ்நாடு அரசையும் நடத்திய விதத்தை இந்த கண்காட்சியில் புகைப்பட கலைஞர் கோர்வையாக அமைத்திருப்பதாக பாராட்டினார். அமைச்சர் பொன்முடி உள்ளிட்டவர்களும் இந்த புகைப்பட கண்காட்சியை கண்டு ரசித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.